ருத்து வந்து கேப்டன் மாதிரி தெரியல, 10-11 ஃபீல்டரா இருக்க மாதிரி தான் தெரியுது. அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி தான் இருந்தது பாக்குறதுக்கும். எம்எஸ்டி கேப்டன்சி என்னன்னா அவர் இன்ஸ்டிங் என்ன தோணுதோ டக்குன்னு அவர் பண்ணுவாரு. ஆனா அவர்கிட்ட இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ். 10 இயர்ஸ் இன்டர்நேஷனல் பண்ணதுனால அவர் இன்ஸ்டிங் வச்சு பேஸ் பண்ணி லைக் சான்ஸ் எடுப்பாரு. அந்த டிசிஷனுமே அவருக்கு நல்லா லைக் கிளிக் பண்ணும். ஆனா ருத்துராஜ் வந்து இன்டர்நேஷனல்ஸ் லைக் ஒன்னும் கேப்டன்சி வரல. இப்பதான் பிரான்சைஸ் கிரிக்கெட்ல 3rd இயர் அவருக்கு. சோ அவர் இன்ஸ்டிங் வச்சு போகாம எக்ஸ்பீரியன்ஸ்டான பிளேயர்ஸ் மேபி அந்த டக்கோட்ல இருக்க பர்சன் இருந்து இன்புட் வாங்கி பண்ணலாமேன்னு தான் ஒரு தாட். ரஜத் பட்டிதார் எப்பவுமே லாங் ஆன் லாங் ஆஃப்ல தான் நிப்பாரு. எய்தர் ஆஃப் ஃபிளச்சர் இல்லனா டிகே வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க அவர்கிட்ட. சோ இன்புட்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? நீங்க எக்ஸ்ட்ரா கவர்ல நிக்கிறீங்க, இல்ல ஸ்கொயர் லெக்ல நிக்கிறீங்க. உங்களுக்கு எந்த ஐடியாவுமே இல்ல. நீங்க யாரை யூஸ் பண்றது, யாரை போடணும், இல்ல பவுலர்ஸ் கிட்ட ஏதாவது பேசணும்னா கூட அது நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஃபீல்ட்ல பாக்கும்போது. இன்னொன்னு வந்து சிவம் துபே வந்து ஒரு நல்ல ஓவர் போட்டு விக்கெட் எடுத்தாரு. அது ஏன்னா முன்னாடி ஓவர் 100 டைட்டா போட்டாரு. பவுண்டரி போல 3 ரன்னும் 4 ரன்னும் ஸ்பெல் போட்டார். அந்த ஓவர் சிவம் துபேவே அடிக்க போய் கண்டிப்பா அடிக்க ஆகணும்ன்ற சுச்சுவேஷன்ல போய் விக்கெட் எடுத்தது. சோ நீங்க விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாரு சிவம் துபே. சோ அவரோட வேலை அங்க முடிஞ்சிச்சு. நீங்க திருப்பி உங்களோட மெயின் பவுலர்ஸ் வந்து திருப்பி அட்டாக் பண்ணதான் போனோம். சிவம் துபேக்கு எதுக்கு திருப்பி செகண்ட் ஓவர் கொடுத்தாருன்னு எனக்கு தெரியல. கேப்டன்சினா டெஃபினெட்லி ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. பின்னாடி கண்டிப்பா அவங்ககிட்ட ஸ்பாட் தொங்குது கழுத்துக்கிட்ட. ஸ்பெசிபிக்கா நம்ம அது ஏன் வெங்கட் சொன்னார் அந்த காரணம்னா, நீங்க வேற யாரும் இல்லைன்னா பரவாயில்ல, சாம்சன் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், கேப்டன்சி பண்ண பிளேயர் இருக்கனால அது இன்னும் ஒரு பிரஷர், அடிஷனல் பிரஷர் தான் ருத்து மேலன்றதுக்காக அப்படி சொன்னாரு அவர்.